ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த மாதத்தின் முதலாம் நாள் ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வார்த்தைகள் கடந்து வர வேண்டும் அப்பா. உன்னதத்தின் மன்னாவாகிய சத்தியத்தின் ஆகாரமாகிய உம்முடைய பரிசுத்த மகா பரிசுத்த ஆகாரமாகிய உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு புறப்பட்டு வர வேண்டும். அதை தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தகப்பனாகிய இயேசு மகாராஜாவே எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை பாதம் பணிந்து கேட்கிறோம். தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம். தந்தையே, வருவீராக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தின் இருக்கக்கூடாதவைகளும் புறம்பானவைகள் ஒன்று கூட என்னிலே ஒரு காலமும் காணக்கூடாதபடி, ஒரு காலமும் முளைத்து வராதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் தகப்பனுடைய சுட்டரிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சூட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனாகிய இயேசு மகாராஜாவுடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய தெய்வீக சுபாவமும் உம்முடைய தெய்வீக தன்மையும் உம்முடைய தெய்வீக வல்லமையும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சமும் உம்முடைய ஜீவனும் உம்முடைய அன்பும் ஆண்டவரே உம்முடைய அளவற்ற மன்னிப்பும் இரக்கமும் கிருபையும் உம்முடைய வல்லமையும் பலனும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆராதனையில் பங்கு பெறுகிற பிள்ளைகள் யாவரிலும் லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யாவரிலும் ஆட்கொள்வதாக. ஆண்டவரை உம்முடைய வருகை பரியந்தமும் ஆட்கொள்வதாக. உம்முடைய வருகை பரியந்தமும் ஆளுகை செய்வதாக. எங்களை ஆண்டு கொள்வீராக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் ஆடுகளின் பிரதான மெய்ப்பனாகிய எங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட நமக்கு தேவன் தருகிற வார்த்தை, அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இந்த வார்த்தை தான் நமக்கு இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை. அவனுக்கு என்று சொன்னால் ஆண் பெண் பிள்ளையாக இருந்தால் அவளுக்கு அல்லது அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தர் அவர்களை எதற்காக தெரிந்து கொண்டு அவருடைய நோக்கத்தின் சித்தத்திலே வழி நடத்துகிற அந்த பாதையின் வழியின் காரியங்களை போதிப்பார். நான் எதுக்காக பிறந்திருக்கிறேன்னு தெரியலையே, நான் எதுக்காக ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன்னே தெரியலையே, நான் எதுக்காக ஆண்மகனாக பிறந்திருக்கிறேன்னு தெரியலையே, எதுக்கு நான் பொம்பளை பிள்ளையாக பிறந்திருக்கிறேன்னு தெரியலையே, நான் ஆணாக பிறந்திருக்கலாம் ஆனால் பொண்ணாக பிறந்துவிட்டேன், நான் பொண்ணாக பிறந்திருக்க வேண்டியவன் ஆணாக பிறந்துட்டேன். நீங்கள் சொல்லனாலும் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு இருந்துக்கணும். எனக்கு தெரியாது. அப்போ கர்த்தருக்கு தெரியும். நம் ஒவ்வொருவருடைய மனமும் பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள், தோற்றங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நாம் இந்த இடத்துல நின்று நம்ம கர்த்தரை குறித்து நம்ம அநேக காரியங்களை அவர் நாமத்துக்கு மகிமையாக பெருமையாக பேசினாலும் நம்ம என்னென்னலாம் புலம்பணும் கொண்டோம், என்னென்னலாம் வளரணும். வளருது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, புலம்புறது ஒன்றும் புதுசு கிடையாது. அது அவர்கிட்ட போய் புலம்பிட்டா அது அவரோட போய்டும். அது யாருக்கும் சொல்ல மாட்டார். அது சரியில்லாததை சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அது தப்புன்னு சொல்லி அது விளக்குற நேரத்தில் விலைக்கு கொடுத்து அவர்கிட்ட சொல்லும்போது அதை சரிப்படுத்தி கொண்டு போயிடுவார். வளரக்கூடாத இடத்துல போய் வளரிட்டோம்னா, புலம்பக்கூடாத மனுஷர்கிட்ட கொண்டு போய் புலம்பிட்டோம்னா இன்னும் அதிகமாக புலம்ப ஆரம்பிச்சிருவோம். அவங்களால நம்ம இருதயத்தில் இருக்கிறத ஆண்டவர்கிட்ட கொட்டிடணும், ஆண்டவர் சமூகத்தில் கொட்டிடணும். அது சரியாக தப்பாக கொட்டிடணும், அவர்கிட்ட கொண்டு போய் கொட்டிடணும். கொட்டிட்டு மற்றவங்கள பார்த்து அவங்கள பார்த்து கொத்தக்கூடாது. கர்த்தரிட்ட இருதயத்தை ஊற்றி விட்டு சங்கீதம் 62:8 சொல்லுது, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று. இந்த வார்த்தை சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா மூலியமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஆனால் இது எங்கிருந்து பார்த்தா இது
தாவீதின் காலத்துக்கு முந்தே அன்னாளுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவரால் அந்த வார்த்தை வருது. இருதயத்தில் இருக்கிறதை ஊற்றி விடுங்கள், எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள் என்றது அன்னாள் அவர்கள் வாயிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவராலே கிடைக்கப்பெற்ற வார்த்தை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்குது. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் யாராக பிறக்க வேண்டும் என்பது தீர்மானித்தவரே அவர்தான், தீர்மானித்தவரே அதுதான். எதுக்கு இது வரைக்கும் வச்சுக்கிட்டு வராருன்னு வேற கேட்குறோம். எதுக்கு இது வரைக்கும் நம்மளை வச்சுக்கிட்டு வராரு, நம்மளை வச்சுக்கிட்டு வராரு அப்படின்னு. என்ன வயதாக இருந்தாலும், எந்த வயதாக இருந்தாலும் அவர் எவ்வளோ காலம் வச்சிருக்கணும்னு அவர் தீர்மானித்து வச்சிருக்கிறார், அவர் தீர்மானித்து வச்சிருக்கிறாரு. இந்த கட்டை போக வேண்டிய இதுக்கு இந்த கட்டை போகாமல் இன்னும் இருக்குதுன்னு இப்படி பேசுகிறவங்களும் இருக்காங்க. மனுஷரை கட்டைன்னு பேசுகிறவங்களும் இருக்காங்க. தன்னை ஒரு கட்டை மாதிரி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த கட்டை எதுக்கு இருக்குதுன்னு சிலர் சொல்கிறாங்க, இது நல்ல நாட்டு கட்டை, இது லேஸில் போகாது இது இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி அநேக வார்த்தைகளை நம்ம என்ன செய்கிறோம், கேட்குறோம். அநேக வார்த்தைகளை கேட்குறோம். ஒரு அம்மாவுக்கு 86 வயது இருந்துதான், 86 வயது பெண்மணி, அவங்க வயதானவங்க இருந்தாங்களாம். நடந்த சம்பவம் இருந்தாங்களாம். அவங்க ஒரு கர்த்தருடைய தாசனை பார்த்து கேட்டாங்களாம், எதுக்கு இன்னும் என்னை கர்த்தர் இன்னும் வச்சுக்கிட்டு வராரு, என்னை ஏன் இன்னும் கர்த்தர் வச்சுக்கிட்டு வராரு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்னாராம், அம்மா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறீங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறீங்க, இன்னும் சுருட்டு பிடிக்கிற பழக்கத்தை இன்னும் விடலையம்மா. சுருட்டு பிடிக்கிற பழக்கத்தை எப்போ நீங்கள் அடியோடு விட்டுறீங்களோ அன்றைக்கே உங்களை கூப்பிட்டு போயிடுவார், அன்றைக்கே உங்களை கூப்பிட்டு போயிடுவார். இப்போ இந்த சுருட்டு பிடிக்கிற பழக்கத்தை நீங்கள் விடாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, இந்த நேரத்தில் கூப்பிட்டு போனால் நீங்கள் பரலோகத்துக்கு போக மாட்டீங்கம்மா, மறிச்சிட்டிங்கன்னா நரகத்துக்கு தான் போவீங்க. அதனால் நீங்கள் விட வேண்டியதை விட்டுறணும். அதனால தாம்மா உங்களை நடத்துகிற வழியில் உங்களை இன்னும் வச்சிருக்கிறாரு, நீங்கள் உங்கள் ஆத்மா நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது என்று சொல்லி அப்போ அவருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அவருடைய வழியில், அவர் சித்தத்தின் பாதையில் அவர் நடத்துறது, யாரை நடத்துகிறாரோ அவங்களுக்கு அவர் நடத்துகிற வழியின் காரியங்களை போதிப்பார். எப்படி என்றால் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், யாருக்கு அதை போதிப்பார் என்று. வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். என்னை சரியாக தான் நடத்துகிறீங்களா ஆண்டவரே, நான் சரியாக தான் உங்கள் பாதையில் போகிறேன்னா, இல்லைன்னா நான் வேறு பாதையில் போயிட்டு உங்கள் பாதையில் போகிற ஒரு மனதின் எண்ணத்தில் போய்கிட்டுருக்கிறேன்னா நீங்கள் செம்மையாக நடத்துவீங்க. உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் எப்போவுமே செம்மையாக தான் நடத்துவீங்க. ஆனால் உங்கள் கையில் கொடுக்காமலே நான் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியே நான் சாத்தான் கையில் போயின்னு இருக்கிறேன்னா, சாத்தான் வழியில் போயிட்டுருக்கிறேன்னா, சாத்தான் மனுஷருடைய வழியில் போயிட்டுருக்கிறேன்னா, இல்லை இந்த மனுஷருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன் வழியில் போயிட்டுருக்கிறேனா என்கிற பயம் வரும்போது, ஆண்டவரே உமக்கு பயப்படாமல் போகும்போது உம்முடைய வழிகளை விட்டு போயிடுறேன். உமக்கு எப்போ உம்முடைய பாதத்தில் வந்து விழுகிறனோ, தேவனே என்னை மன்னியுங்க என்று சொல்லி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் தான் வேதவசனம் சொல்லுது. இரக்கம் பெறமாட்டான்னு வேதவசனம் எங்கேயுமே சொல்லலை, இரக்கம் பெறுவான் என்று. துன்மார்க்கர் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் தான் சொல்லியிருக்கார். அக்கிரமக்காரனும் துன்மார்க்கனும் கர்த்தரிடத்தில் திரும்பணும் தான் கர்த்தர் விரும்புகிறார்.
அவனிடத்தில் அவர் திரும்பும்போது அவன் மேலே மன்னித்து மனது உருகிறவராக தான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு நல்லவன் இடத்துல நான் உருகிறேன்னு சொல்லலை. ஒரு பாவி மனம் திரும்புகிறது அவருக்கு மிகவும் பிரியமாக இருக்குது. பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். நம்மை ரட்சிக்க தான், பாவிகளாகிய நம்மை ரட்சிக்க தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வழியாய் வந்தார். மனுக்குள்ளத்துக்கு வழி இல்லை, அவர் தான் வழி. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தான் வழியாக வைத்திருக்கிறார், பாதையாக வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வழியும் பாதையும், அந்த பாதையின் வழியில் வெளிச்சமாக அவரை வச்சிருக்கிறார், தீபமாக அவரை வச்சிருக்கிறார். அவரை அல்லாமல் நாம் வெளிச்சத்திலே வாழ முடியாது. அவர் இல்லாத வாழ்வு இருளிலே வாழ்கிற வாழ்வு. அப்போ அவருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்குத்தான் அவர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா கொண்டு போவார். நம்ம போகிறதே இப்போ அவர் பாதையில் தான் போகிறோமாங்கிற சந்தேகங்கள் வரதான் செய்யும். ஆனால் அது ஆவியானவர் அந்த அச்சத்தை, அந்த சந்தேகத்தை போக்கி கொடுப்பார். ஏனென்றால் சோதனைகளில் சிக்கிக்கொள்ளும் போது, கஷ்டங்கள் பாதைகளிலே நம்முடைய தவறுகளினாலே சிக்கிக்கொள்ளும் போது, இன்னொரு விதத்தில் கர்த்தர் அனுமதித்து நடத்துகிற உபத்திரவங்களும் இருக்குது. கர்த்தர் அனுமதித்து நடத்துகிற உபத்திரவங்களும் வேதனைகளும் பாடுகளும் இருக்குது. கர்த்தர் அனுமதிக்காததை நாம் சம்பாதித்து கொள்கிற காரியங்களும் இருக்குது. கீழ்ப்படியாமையினாலே சம்பாதித்து கொள்ளு. அதனால் கர்த்தர் நீ கீழ்ப்படியாமையினால சம்பாதித்த, ஆனால் என்னிடத்துல நீ மனம் திரும்பி வந்துட்ட, ஆனாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உன்னை மன்னித்து உனக்கு இறங்க மாட்டேன், உன்னை அடித்து கொன்னே தீத்துருவேன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எங்கேயுமே இல்லை. தண்டிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனால் அழிப்பேன்லாம் சொல்லலை, அழிக்கலை. அவர் நடத்தி கொண்டு முடிக்கிற காரியம் அழிவில் போய் முடியாது. அது கர்த்தருக்கு ஏற்ற நல்ல முடிவில் தான் முடியும். கர்த்தருக்கு ஏற்ற ஒரு சமாதான முடிவாக தான் அது முடியும். நடத்துகிறவர் சமாதான பிரபு, நடத்துகிறவர் சமாதான பிரபு. அதனால் சமாதானத்தை இழந்த அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இழந்த சமாதானத்தை திரும்ப அவருடைய வழியில் கொடுக்கறது தான் சமாதான பிரபு. நாம் பூமியின் ஐஸ்வர்யங்களை சார்ந்து அதன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கும் போது அது ஒரு புல்லு மேலே சாயறதுக்கு ஒப்பாக இருக்குது. அது நிற்காது, இது நிலைக்காது, இக்கட்ட காலத்தில் அது உதவாது, ஒத்தாசை செய்யாது என்பதை அறியக்கூடிய காலத்தில், இக்கட்டின் காலத்தில் அது அறியும்படி செய்து நிரந்தரமான ஐஸ்வர்யம், சொத்து, சுதந்திரம் கர்த்தர் தான் என்பதை அறியும்படி செய்கிறார் அவருடைய வழியில். அவருக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை, சூன்யமாக இருக்கிறோம் என்கிற எண்ணமும், நாம் மண்ணென்று நாம் அவர் நினைவு கூறுறார். நம்ம மண்ணென்று 103ஆம் சங்கீதத்தில் மண்ணென்று, நாமும் மண்ணென்று நாம் அடிக்கடி நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் மண்ணென்று, நாம் மண்ணென்றும், இந்த மண்ணுலகில் நமக்காக வந்து பிறந்து நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தவராலே இந்த மண்ணுக்கு மகிமை இருக்குது. அவர் இல்லாமல் நமக்கு மகிமை கிடையாது, அவர் இல்லாமல் நமக்கு கனம் கிடையாது. அப்போ தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவனுக்கு போதிப்பார். நான் தவறு செஞ்சிட்டேன், நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் மீறிட்டேன் என்பதை கர்த்தரிடத்தில் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ, எவ்வளோ தூரம் தாழ்த்து, எவ்வளவு தூரம் எத்தனை தடவைன்னாலும் சொல்ல முடியுமோ, சொல்லுகிறதை கேட்குற தேவனுக்கும் அந்த மனுஷனுக்கு தான் தெரியும். தேவனிடத்தில் தன்னை முழுமையாய் ஒப்புரவாக்கி, தன்னை முழுமையாய் கொடுத்து, என்னுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் சகல கீழ்ப்படியாமையும் துரோகத்தனத்தையும் அத்தனையும் துரோகத்தை அனைத்தையும் மன்னியும் ஆண்டவரை, ஒன்று விடாமல் மன்னியும் என்று இரவும் பகலும் கதறுகிற கதறல அவர் தான் கேட்குறாரு. வேற எந்த மனுஷனும் கேட்கறதில்ல, எந்த மனுஷையும் கேட்கறதில்ல. கர்த்தர் சொன்னாதான் தெரியும். அவர் தான் பார்க்குறாரு அந்த கண்ணீர் உண்மையான கண்ணீரா, அது உண்மையான கதறலா, உண்மையான கூப்பிடுதலா, அது உண்மையான மனம் திரும்புதலா, உண்மையாக இருதயம் உடைந்து கதறுகிற கதறுதலா, உண்மையான பாவ அறிக்கையாது, தேவனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி சொல்லுகிற பாவ அறிக்கையாது.
அந்த பாவ அறிக்கையை செய்து அதை விட்டு விட்டு விட்டானா விட்டு விட்டு விட்டாளா என்பதை எல்லாம் அவர் தான் பார்க்குறாரு. அவர் இன்னும் செய்யாதனால மனுஷன் பாவத்திலே தான் இருக்கிறோம், இன்னும் ஏதோ பாவத்தில் தான் இருக்கிறோம் போலுக்குன்றதெல்லாம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வேலைன்னு ஒன்று இருக்குது. அந்த வேலையில் அவருடைய பிள்ளைகளை அவர் விடுவிக்காமல் போகவே மாட்டார். அவர் விடுவிக்கலைன்னா தேவனே கிடையாது. அவர் மீட்பரும் கிடையாது, இரட்சகரும் கிடையாது, விடுதலை நாயகனும் கிடையாது. சிலுவையில் தன்னை கொடுத்த தேவனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நாம் அவரை சிலுவையில் வந்து மறிக்கணும்னு நாம் யாரும் கேட்கலை. மன்னிப்புன்ற வார்த்தையே நமக்கு தெரியாமல் இருந்தது. மன்னிப்பை கொண்டு வந்தவரே அவர்தான். இந்த உலகத்துக்கு மன்னிப்பை கொண்டு வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார் மன்னிப்பு. பிதாவாகிய தேவன் மன்னிப்பாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் தகப்பனை. அவரை அனுப்பலைன்னா தான் நம்ம அவுட்டு. அவரை அனுப்பி அவரை கொண்டு பூமியில் செய்ய வேண்டியதே கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து வெற்றி சிறந்த அவராலே வெற்றி நிச்சயம். அவராலே மீட்பு ஜெயம் நிச்சயம். அவருடைய நாமத்தை கொண்டு நாம் தவறு செய்திருக்கலாம். அவர் நாமத்தை கொண்டு சொல்லுகிற வார்த்தைகளிலே தவறு செய்திருக்கலாம், தவறு இருக்கலாம். ஆனாலும் கூட அதை தயவாய் மன்னித்து திரும்ப செய்யாதபடி தேவன் நிலை நிறுத்தி தம்முடைய நாமத்தை அவருடைய பிள்ளைகளிலே அவர் மகிமைப்படுத்தாமல் விடவே மாட்டார். விட மாட்டார். அதனால் யார் ஆம்பளை பிள்ளையாக பிறக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். தப்பி தவறி கூட ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறந்துடாது, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையெல்லாம் பிறந்துடாது. எல்லாமே அவர் சித்தத்தில் தான் பிறக்கிறோம். அவர் சித்தத்தில் தான் இருக்கிறோமா இல்லையா, அவர் சித்தத்தில் நடக்கிறோமா இல்லையா, அவர் பரிசுத்த வழியில் நம்ம நீதியான வழியில் நம்ம நடக்கிறோமா. மனுஷர் இல்லைன்னு சொல்லிட்டா இல்லைன்னு ஆகிடாது. நீதியான வழியில் நீங்கள் இல்லை, நீங்கள் கர்த்தருடைய வழியிலேயே இல்லை, நீங்கள் அதில் இல்லை, இதில் இல்லை, அதில் இல்லை, இதில் இல்லைன்னு 1000 சொல்லட்டும். அது சொல்கிறதுனால அப்படி ஆயிடாது. உங்ககிட்ட கர்த்தர் இல்லைன்னு சொல்லிட்டா கர்த்தர் இல்லைன்னு ஆகிடாது. கர்த்தர் உங்களுக்கு செய்யவே மாட்டார் சொன்னால் அதனால் செய்யாமல் போகிற தேவன் அல்ல. அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க அதனால் நான் எப்படி செய்கிறதெல்லாம் சொல்கிற தேவனே கிடையாது. அவர் சொன்ன வார்த்தையில் அவர் மாத்திரமே உண்மை உள்ளவர். உண்மையற்றவர்களாகிய நமக்கு உண்மையுள்ள தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். அவர் சொன்னதா இருந்தால், அவர் சொன்னதாக சொல்கிற வார்த்தை நிறைவேறுமோ நிறைவேறாதோ எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளாக இருக்குமானால் அது நிச்சயமாய் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அது நிறைவேறும். அது நிறைவேறும். யோசுவா 6ஆம் அதிகாரம். ஒன்றாம் வசனத்தில், எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போது நீங்கள் எக்காலத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்துவிடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவர்கள் என்றார். அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யுத்த சன்னதரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசினுடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னதரானவர்கள் நடந்தார்கள்.
பின்தண்டு எக்காளங்கள் ஊதப்படும்போது பெட்டிக்கு பின் சென்றது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் ராத்தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காளங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காளங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னதரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோவெனில் எக்காளங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும்போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் அந்த தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காளங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்புறம் எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. மோசே மரித்த பிறகு, கர்த்தருடைய தாசனாகிய மோசே அவர்கள் மரித்த பிறகு கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டதுனால மோசேவின் இடத்துல இருந்த ஞானத்தின் அபிஷேகம் கர்த்தருடைய கிருபையினால கர்த்தருடைய அபிஷேகத்தை தந்து ஜனங்களை நடத்துகிற தலைவனாக யோசுவாவை நியமித்து இந்த 20 லட்சம் கிட்ட இந்த ஜனங்களை வழி நடத்துகிற பொறுப்பு அவருக்கு வந்தது. எத்தனை லட்சம்? வீட்டில் 1 2 இருக்கிறதே நம்மளால் என்ன பண்ண முடியாது. வீட்டில் ஒரு 2 இருக்குது, 2 ஜீவன் இருக்குது, அந்த 2 ஜீவனே முட்டிக்கும், 2 ஜீவனே முட்டிக்கும். இல்லை 3 இருந்தால் 3 முட்டும். ஆனால் 20 லட்சம் ஜனங்களை இந்த யோசுவா கர்த்தருடைய வார்த்தையை தந்து நடத்தணும் என்றால், கர்த்தருடைய ஆலோசனைகளை தந்து நடத்தணும் என்றால் ஒரு பெரிய வேலை, ரொம்ப ரொம்ப பெரிய வேலை. உள்ளத்தில் அவர் நடுங்கி இருந்திருப்பார். மோசே சிறப்பாக கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய ஊழியத்தை மிக சிறப்பாக செய்தாரே, கர்த்தருடைய அந்த பணியை, இதை என்னால் எப்படி இதை செய்ய முடியும்? அவர் கர்த்தரோடு கூட அவர் கூட இருந்து கர்த்தருடைய வீடெங்கும் அவர் உண்மை உள்ளவராய், சாந்தம் உள்ளவரும் உண்மை உள்ளவருமாய் இருந்த மோசே இன்றைக்கு அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்றா உடனே மோசேன்னு இடத்துல சொல்ல முடியாது. மோசே இல்லை, கர்த்தர்கிட்ட போயிட்டாரு, இல்லை. இப்போ தேவனும் மோசேயும் தான். இப்போ தேவனும் யோசுவாவும் தான் கேட்கணும். இப்போ இந்த சூழ்நிலையில் அவர் பயப்படுறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற யோசுவா பயப்படுறாரு. ஏன்னா மோசேக்கு பிறகு ஒரு பெரிய யுத்தத்தை நடப்பிக்கிற ஒரு தருணம் வந்திருக்குது. இந்த எரிகோவுக்கு பிறகு தான் அநேக காரியங்கள், கர்த்தர் நடத்த போகிற காரியங்கள் நிறைய இருக்குது, யுத்த காரியங்கள் நிறைய இருக்குது. அதுலேயும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அநேக அற்புதங்களை எல்லாம் தேவன் செய்த மகத்தான அற்புதங்களை எல்லாம் கண்ட யோசுவாவுக்கு இந்த எரிகோ ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துகிறீர், எனக்கு போதீங்க, இதை நான் எப்படி மேற்கொண்டு போகிறது? இந்த எரிகோவை தாண்டி போகவே முடியாது. மகா பெரிய அரணாக இருக்குது, கோட்டையாக இருக்குது, மகா பெரிய வானவிலால் பெரிய சுவராக இருக்குது. அதுவும் சாதாரணமானதல்ல. நம்ம போகிற மெயின் ரோட்டில் போகிற அந்த மாதிரி ரோடில் போகிற அவ்வளோ அகலத்துக்குரிய ஒரு காம்பவுண்ட் வாலாக இருக்குது. அது 2 வண்டி ஒரே நேரத்தில் போகலாம். பைக் இல்லை, ஒரு வேனோ 2 வேனு மதில் சுவத்து மேலே போகலாம். இப்படி ஒன்று அப்படி ஒன்றுன்னு போகலாம். அப்படிப்பட்ட சுவர், அவ்வளோ கனம் உள்ள சுவர், அவ்வளோ உயரமான பிரம்மாண்டமான சுற்று சுவர்.
பல கிலோமீட்டர்கள் சுற்றில இருக்கிற சுவர். இதை எப்படி தகர்த்துக்கிட்டு உள்ளே போக முடியும்? தகர்த்துக்கிட்டு போக முடியாது. அந்த காலத்தில் குண்டுகள்லாம் கிடையாது, பீரங்கி குண்டுகள் அந்த மாதிரி குண்டுகள்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அப்போ இவ்வளோ வலிமையான இந்த கற்சுவரில் கட்டப்பட்டிருக்கிற இது லேஸில் அவ்வளோ பூமி அதிர்ச்சியில் கூட அவ்வளோ தூரம் விழாதபடி அந்த வகையில் அது கட்டப்பட்டிருக்கிற அந்த இது எப்படி விடும்? எனக்கு போதிங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், எனக்கு சொல்லுங்க, போதிங்க என்பது தான் யோசுவா கர்த்தரிடத்தில் கேட்டது. 25ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் சொன்னபடியே கேட்குறார். எனக்கு போதிங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரேன்னு. பொதுவாக துதிக்கிறது ஒரு பிரச்சனை, ஒரு காரியங்கள் வரும்போது சங்கீதங்களில் நிறைய பார்த்துருக்குறோம். கர்த்தரை துதிக்க சத்துருக்களின் கிரியைகள் எல்லாம், அநேக காரியங்கள் சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறத வாசித்திருக்கிறோம். சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவது, சத்துருக்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்வது, அடித்து வெட்டுண்டு விழுவது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காரியங்கள் நிறையா இருக்குது. சங்கீதம் 34 கர்த்தரை எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதியே எப்பொழுதும் என் நாவிலே இருக்கும் என்று. 34:1 எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்கன்னு. இது எல்லாம் ஒருபுறம் இருக்க அந்த பாணியை இந்த இடத்துல கடைபிடிக்க முடியாது. எரிகோ இடத்துல கர்த்தராகிய தேவன் அந்த பேட்டனை வைக்கலை. எடுத்ததுமே எல்லாமே துதிச்சிட்டு ஆரவாரம் பண்ணி ஆர்ப்பரித்து கொண்டு செய்யக்கூடிய காரியத்தை கர்த்தர் சொல்லலை. இங்கே வித்தியாசமாக கர்த்தர் சொல்கிறாரு, வித்தியாசமாக நடத்துகிறாரு. எரிகோவை வீழ்த்துகிற காரியத்தை, சத்ருவை வீழ்த்துகிற காரியத்தை, சத்ரு அடைத்து வைத்திருக்கிற காரியத்தை உடைத்து தள்ளுவதற்கு கர்த்தர் இந்த விதமாக போதிக்கிறார். யோசுவாவுக்கு போதிக்கிறார். என்னவென்று போதிக்கிறார்? எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரர்கள் யாவரையும் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். ஆனால் இப்போ உடனே அவங்க அந்த தேசம் அவங்க கையில் வந்துடல. வாக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு இப்போ செய்ய வேண்டியதை எல்லாரும் போலல்ல, இது வித்தியாசமாக சொல்கிறார். என்னன்னு, யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். கர்த்தர் போதிப்பார் என்று சொல்லப்படுவதற்கு தான் அந்த வார்த்தை. யுத்த மனுஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். அப்போ அந்த பட்டணத்தை குறித்து கேள்விப்படுறது வேற, பட்டணத்தை நேரில் பார்க்காத இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை இஸ்ரவேல் மக்கள் யூத ஜனங்க அதை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு மனசில் எப்படி இருக்கும்? இது விடும்னு எண்ணம் வருமா? இதை உடைச்சி தள்ளிடலான்ற எண்ணம் வருமா? வரவே வராது. பட்டணத்தை சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடங்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் போதிப்பார் என்றால் யோசுவாவுக்கு போதிக்கிறார். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதணும். இதெல்லாம் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்கிறார். இதெல்லாம் ரைட், இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடியது தான், இதெல்லாம் செய்யலாம். கர்த்தருடைய கிருபையில் இதெல்லாம் செய்யலாம். 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும்ன்றார். யோசுவாவுக்கு சொல்லிட்டார். எப்போ அலங்கம் இடிந்து விழும், ஆனால் எப்படி விழுந்து விழுன்ட்டார். ஆனால் அது கர்த்தர் தான் இடித்து தள்ள போகிறாரு. இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து நேராக எந்த இடத்துல விழுதோ அங்கங்கே நிற்கிறவங்க அதுக்கு மேலே ஏறி அந்த பக்கம் போகணும். அப்போனா அது எவ்வளவு கனமாக இருக்கும். கீழே விழுந்தாலே ஒரு மாடி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் போல. அது கீழே விழுந்தாலே அதனுடைய கனம் ஒரு மாடி உயரம் இருக்கும் பொழுது அது மேலே ஏறி போகணும் பொழுது, அதனால ஏறி போக கடவர்கள் என்று நேராக.
இதெல்லாம் ஒன்றொன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்கிறார். சொல்லிட்டு இதெல்லாம் கேட்குறாங்க ஆசாரியர்கள், எக்காலம் ஊதுகிறவர்கள் இவர்கள் எல்லாருமே. இதெல்லாம் யோசுவா கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் போதித்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கிளியராக எல்லாம் ஒன் பையாக எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்படி சொல்லிவிட்டு அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு போங்கள், தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். 7ஆம் வசனம், நடந்து போங்கள், யுத்த சரதரானவர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடக்க கடவர்கள் என்றான். 8 யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. இப்போ நான் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன்பு யுத்த சனதரானவர்கள் நடந்தார்கள். பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் வந்தது. இது எல்லாம் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணக்கூடியது பண்ணிடுவாங்க. கர்த்தருக்கு உள்ள ஊதுறது, எக்காலம் பண்ணுறது, ஆர்ப்பரிக்கிறது, ஆரவாரம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிடலாம். ஆனால் பண்ண முடியாத ஒன்று இருக்குது. அது ஈஸி கிடையாது. அது ஈஸி கிடையாது. 10ஆம் வசனம், யோசுவா ஜனங்களை நோக்கி நான் அவர் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்கிறார். நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயில் சத்தம் காட்டாமலும் என்ன பண்ணாமல, ஆமாம், ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். இதுதான் கடைப்பிடிக்கிறது கஷ்டம். இது கேட்காது, காதில் விழுறது கஷ்டம். இந்த வார்த்தை கேட்குறோமா? யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். இப்போது ஒரு ரவுண்டு வர்றாங்க. ஃபஸ்ட்டு நாள் ஒரு ரவுண்டு அந்த எரிகோவை சுற்றி ஒரு ரவுண்டு வராங்க. அந்த 7 நாள் மொத்தம் 7 நாள். முதல் நாள் பேசலாம், 2ஆம் நாள் பேசக்கூடாதெல்லாம் கிடையாது. புறப்பட்டதுலேருந்து போயிட்டு திரும்பி வர வரைக்கும் ஆர்ப்பரிக்கவும் கூடாது, எந்த சத்தமும் காட்டக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் எந்த சிக்னலும் காட்டக்கூடாது, சவுண்டும் வரக்கூடாது, சிக்னலும் காட்டக்கூடாது. சிக்னல் அங்கே போடலை, சிக்னலும் காட்டக்கூடாது. ஒரு வார்த்தையும் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட பேசக்கூடாது. எரிகோவை சுற்றி வர வரைக்கும். எரிகோவை அது பல கிலோமீட்டர் சுற்றளவு உள்ளது சுற்றி. அதை சுற்றி இத்தனை ஜனங்க, எவ்வளோ ஜனங்க இருக்காங்க, 20 லட்சம் ஜனம். அப்படி போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும். அவங்க இருக்கிற பாளையம் இருக்கிற இடத்துக்கு அப்படி போயிட்டு வந்துட்டு அப்புறம் பாளையம் இருக்கிற இடத்துக்கு வந்துடணும். ஆர்ப்பரிக்கவே கூடாது. எரிகோ மதில் உழணுன்னா ஆர்ப்பரிக்கவே கூடாது. ஏன்னா பட்டணத்தை கொடுத்துட்டேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். அது நிமித்தமாக ராஜாவையும் பட்டணத்தையும் யுத்த வீரர்களை எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ அடைபட்டிருந்த எரிகோ, இது வரைக்கும் அடைபட்டிருந்த காரியங்களெல்லாம் தகர்த்து போகும்படியாக காரியத்தை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்துட்டேன். இனி அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் என்று இதை கேட்ட பிறகு ஆர்ப்பரித்திராதீங்க, ஆர்ப்பரிக்கக்கூடாது. இதை குறித்து நீங்கள் வேறு விதத்தில் என்ன செய்திடக்கூடாது, பேசிடக்கூடாது, இல்லது வேறு எந்த வகையான பேச்சுக்களும் இருக்கக்கூடாது, ஆர்ப்பரிக்கக்கூடாது என்று சொல்லிட்டு சொல்லிடுறார். புறப்பட வேண்டாம், ஆர்ப்பரிங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அப்படியே 11ஆம் வசனம், அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். முதல் நாள் கரெக்டாக வந்துட்டாங்க கர்த்தர் சொன்னபடியே.
அவர்கள் திரும்ப பாளையத்தில் வந்து பாளையத்தில் ராத்தங்கினார்கள். இப்படியே ஒவ்வொன்றா 2வது நாளும் கர்த்தர் கிருபையில் நடக்குது. 3வது நாளும் நடக்குது. மிக கடினமான காரியம் பேசாமல் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே வந்தோன்னே பேசியிருப்பாங்க. பாளையத்துக்குள்ளே வந்தோன்னே பாளையத்துக்குள்ளே வந்து அவங்க தங்கியிருக்கிற அந்த இதுக்குள்ளே பேசியிருக்கலாம். ஆனால் எரிகோவை சுற்றி வருகிற இதில் பேசக்கூடாது என்று கொடுக்கப்பட்ட இதை அவர்கள் சரியாக கடைபிடித்தார்கள். சரியாக கடைபிடித்தார்கள். நாம் இதை பேசக்கூடாது என்று சொல்லுகிற காரியத்தில் நாம் கடைபிடிப்பது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார், நம்ம வளர்கிறோம், புலம்புறோம். இந்த ஆளுகளை இங்கே கொண்டாந்து விட்டால் என்ன ஆயிருக்கும்? அந்த எரிகோ சுற்றி வர இடத்துல இவங்களை கூட்டத்தில் இப்படி புலம்புற ஆட்கள் எல்லாம் கொண்டாந்து அங்கே கொண்டாந்து விட்டால் என்ன ஆயிருக்கும்? புலம்பாத ஆளெல்லாம் புலம்பும்படி செஞ்சு எரிகோ மதில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறபடி செஞ்சு விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களும் எரிகோவை கடந்து போக மாட்டாங்க. போகிறோன்னு இருக்கிறவங்கள போவிடாதபடியும் போவிடாதபடி. ஆனால் கர்த்தர் கிருபையில் அப்படிப்பட்டவர்கள் யாரும் அங்கு இல்லாதபடி இருக்கும்படி கர்த்தர் பெரிய கிருபையை பாராட்டினார். இப்படியே அவர்கள் வரும்போது அந்த ஜனங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க. அந்த இதில் இருக்கிறவங்க, அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க இப்படி ஒருத்தரில் 1-2 பேரில் ஒரு 15-25 பேர் அப்படி போனாலே என்ன பார்க்குறோம் எல்லாரும்? ஏன் மொத்தமாக ஒரு 25 பேர் 50 பேர் போகிறாங்களே, என்னது இல்லையா, என்னன்னு போகிறாங்களேன்னு பார்ப்பாங்க இல்லையா? பார்ப்பாங்க. அப்போ இத்தனை லட்ச ஜனங்க அப்படி சுற்றி போகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக கேலி, கிண்டல், பரியாசம் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அங்கே நையாண்டி காட்டியிருப்பாங்க, கையை காட்டியிருப்பாங்க, அங்கே இருக்கிறவங்க கையை காட்டியிருப்பாங்க, என்னென்ன சிக்னல் பண்ணியிருப்பாங்களோ தெரியல. இங்கேருந்து போகிறவங்க இப்படி பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக நிறையாவே ஏளனம் பண்ணியிருப்பாங்க. இந்த எரிகோ மதியில் என்னைக்கு இதை தாண்டி என்னைக்கு வந்து நீங்கள் ஜெயிச்சு எப்போ போகிறது? நீங்கள் வேறு ஏதோ ஒரு வழி இருந்தால் அந்த வழியாக நீங்கள் என்ன செய்திருங்க, போயிருங்க. எரிகோ பக்கமாக வழியாக வரணும், பிடிக்கணுன்ற எண்ணத்தை என்ன செய்திருங்க, விட்டுருங்க. இது அவ்வளோ ஸ்ட்ராங்கானது, அவ்வளோ வலிமையானது, அவ்வளோ பாதுகாப்பானது என்று சாத்தானுடையது. சாத்தானுடைய பாதுகாப்பு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பினால் அடைக்கப்பட்டிருக்கேன். ஆனால் கர்த்தரோ அந்த எரிகோ விழுந்து போனதாக தான் பார்க்குறாரு. ஏன்னா அது அவரால் விழப்போது, அது அவரால் ஏற்கனவே விழுந்தது. மனுஷர் பார்வையில் அது விழாதபடி இருக்கிற மாதிரி இருக்குது. கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி நிற்கிற எரிகோ விழுந்து போயிற்று. எரிகோ கர்த்தரால் விழுந்து போயிடுச்சு. இதே நமக்கு சொல்லியிருந்தார்னா 7 நாள் பேசாமல் இருன்னு சொன்னால் நிச்சயமாக எரிகோ விழாது. 5ஆவது நிமிஷமே பேசிடுவோம், 2ஆவது நிமிஷமே. நமக்கு வித்தியாசம், நமக்கு எரிகோ விழுறதுக்கு அவர் ஒரு வித்தியாசமான ஒரு இதை வச்சிருப்பார். இங்கு அவர்கள் 14ஆம் வசனத்தில் 2வது நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இப்படியே 6 நாளும் செய்தார்கள். இப்போ ஃபைனல் 7வது நாள் வருது. 7வது நாளிலே 15ஆம் வசனம், 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெடுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமாகவே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். இப்போ அத்தனை கிலோமீட்டர் சுற்றி வர்றாங்க. ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கே எப்படி இருந்திருப்பாங்க? இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் ஒரு பர்லாங் தூரம் நடந்து வரோம்னு வச்சுக்கிங்களேன். ஒரு அரை பர்லாங் தூரம் நடந்து வரோம். அதுக்குள்ளேயே உசுன்னு கையில் டவலோ இல்லைன்னா கர்ச்சிப்போ ஏதாவது இருந்துச்சுன்னா இப்படி உசுன்னு மூஞ்சை போட்டு ஊதிக்கிறோம், கொதர் போட்டு ஊடிக்கிறோம், கழுத்தை போட்டு தேய்ச்சிக்கிறோம். எது? ஏசி இருந்தே அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஊட்டியில் இருக்கிற மாதிரி குழுன்னு இருக்கணும்னு, குழுன்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னால்
கரண்ட் பில்லு 25,000 ரூபா வரும் மாதம், குழு 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 குழுன்னு என்ன வரும். அப்படி இருந்துச்சுன்னா அப்போ நம்ம உள்ளே வரும்போது நமக்கு இருக்கணும். அவங்களுக்கு அந்த போன அந்த நேரத்தில் அவங்களுக்கு அவ்வளோ பேர் நடக்கிறதுல எத்தனை புழுதி பறந்துருக்கும், எத்தனை தூசி பறந்துருக்கும், உஷ்ணங்கள் இருந்திருக்கும், சீதோசன நிலை எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு நினைக்கிறதெல்லாம் குழு குழுன்னு இருக்கும்னுலாம் நினச்சிருக்கக்கூடாது. அவங்க போன பாதையில் எல்லாமே ஹாட்டாக தான் இருந்திருக்கும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். போயிட்டு எல்லாம் குழந்தைகள்லாம் இருப்பாங்களே, சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லோரும் இருப்பாங்களே, கலந்தவங்க தானே ஜனங்க, எல்லாருமே இருப்பாங்களே, ஜனங்க இருப்பாங்க இல்லையா. ஆனால் இதில் யுத்த வீரர்கள், என்ன வீரர்கள்? யுத்த வீரர்கள் அநேகர் யுத்த வீரர்கள் போயிட்டு எல்லாம் டயர்டாக தானே வருவாங்க. 7வது நாள் 7 தடவைன்னும்போது எப்படி இருக்கும் டயர்டு? 7 தடவை போயிட்டு 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 போயிட்டுன்னும்போது அந்த ஜனங்க என்ன யோசிச்சிருப்பாங்க? சரியான பைத்தியம் முடிச்சுக்கிச்சு போல் இருக்குது. ஒரு தடவை சுற்றி வந்துட்டு இந்த 6 நாள் வந்தவரப்போ நம்ம ஊர் பைத்தியம் இவங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு போல் இருக்குது. நல்லது, சுற்றி எத்தனை தடவை சுற்றி வந்தால் என்ன, எரிகோ மதில் தான் என்று எண்ணத்தில் இருந்திருப்பார்கள். அப்படி தானே கத்தரை சுற்றி வராங்க. கத்தரை நம்பி சுற்றி வராங்க. கத்தரை நம்பி என்ன வராங்க? சுற்றி வராங்க. அவங்களுக்கு எதிராக அடைக்கப்பட்டது தான் என்று எரிகோவில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. எரிகோவுக்கு விரோதமாக கத்தர் சொன்ன வார்த்தையானது எரிகோ மதிலை விழும்படியாய் செய்திருக்குது. இப்போ அவங்க 7 தரம் பட்டணத்தை சுற்றி வந்து இப்போ வந்துட்டாங்க. 7 தரம் வந்துட்டாங்க. இப்போ வந்தாச்சு, பட்டணத்தை சுற்றியாச்சு. இப்போ 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலம் ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, இப்போ ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்கிறார். இப்போ இத்தனை லட்ச ஜனங்க ஆர்ப்பரிக்கிற சத்தம் எப்படி கேட்டிருக்கோம் அவங்களுக்கு? அந்த எரிகோவில் இதில் இருந்தவங்களுக்கு இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இவ்வளோ நேரம் சுற்றி அமைதியாக வந்தாங்க, வாயை திறக்காமல். பேக்க நம்ம என்னென்னவோ கிண்டல் பண்ணோம், கேலி பண்ணோம், அது பண்ணோம். இவங்க பாவம், இவங்களுக்கு எரிகோவுக்குள்ளே நுழைய முடியல, அதை மேற்கொண்டு ஜெயிக்க முடியல. அதனால் பேக்க சுற்றி வராங்க, செய்வதறியாமல் முழிச்சிட்டு கிடக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எக்காலம் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க என்று சொல்லும்போது அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு அழிவு வந்துருச்சுன்னு. கர்த்தரால் அவங்களுக்கு அழிவு வந்துருச்சு, அந்த பட்டணத்துக்கு அழிவு வந்துருச்சு. அதில் ராகாப் என்கிற அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் கர்த்தர் காக்கும்படி கிருபை செய்ததுனால அந்த வீடு மட்டும் அந்த காம்பவுண்ட் வால்லேருந்து விடாதபடி மற்றதெல்லாம் தவிடுபொடியாகும்படியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ இவர்களுடைய ஆர்ப்பரிப்பு, இவர்களுடைய எக்கால சத்தம் இவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்குற சத்தமாகவும் சத்துருக்களுக்கு அழியிற சத்தமாகவும் வந்துருச்சு, அழிஞ்சு போகிற சத்தமாக வந்துருச்சு. இப்போ 20ஆம் வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எங்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினார்கள். யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவருக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள்.
பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்னியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்கள் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அக்காலத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையின்படி யோசுவா பயந்த பயத்துக்கு ஒப்புக்கூடாதபடி, யோசுவா பயந்த காரியங்களுக்கு ஒப்புக்கூடாதபடி, எல்லா பயத்திலிருந்தும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நீங்களாக்கி எரிகோவை குறித்த காரியத்தில் கர்த்தர் அந்த பயத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சித்து, இதை மேற்கொள்வோம், இதை எப்படி நாம் அதை வெற்றி பெறப்போம், அதில் வெற்றி சிறப்போம் என்று நினைத்த மாத்திரத்தில் கர்த்தர் அந்த ஜெயத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயமாக கொடுத்தார். எரிகோ ஒன்றுமில்லாமல் போயிற்று. எத்தனை ஆண்டுகளானாலும் எரிகோவை ஒன்றும் பண்ண முடியாது என்கிற தன்னை பலமாக ரூபித்து காட்டி கொண்டிருந்த எரிகோ கர்த்தருடைய வார்த்தையினாலே அது ஒன்றுமில்லாமல், கர்த்தர் கொடுத்த அந்த ஒரு ஆலோசனையில், கர்த்தர் கொடுத்த அந்த யோசனையில், கர்த்தர் இதை இப்படி செய் என்று சொன்னதில்லை, செய்ததில்லை, நடந்து கொண்டார்கள். செய்ததோ கர்த்தர். அவர் வார்த்தையின்படி நடந்து கொண்டார்கள், அதன்படி நடந்து கொண்டார்கள். செய்ததோ தேவனுடைய கரம். தேவனுடைய கரம் எரிகோவை இடித்து தள்ளிற்று. தம்முடைய ஜனம் உள்ளே வந்து சகலவற்றையும் வெற்றி பெறும்படியாய், சுதந்திரித்து கொள்ளும்படியாய், எரிகோ பட்டினம் அவர்களுக்கு சொந்தமாகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நமக்கு முன்பதாகவும் ஏராளமான எரிகோகள் இருக்குது. அந்த எரிகோவை எல்லாம் கர்த்தருக்கு ஏற்ற பேச்சை பேசி, இங்கே பேசாமல் இருக்கணும்னு சொன்னார், கர்த்தருக்கு ஏற்ற பேச்சை பேசி, கர்த்தர் பேசாத என்றது பேசாமல் இருக்கும்போது எரிகோ கர்த்தர் நியமித்த நாளிலே இடிந்து விழுகிறது. நாம் எப்பவும் பேசுகிற மாதிரியே கர்த்தருக்கு பிரியமில்லாததை பேசிக்கிட்டு எப்பவும் போலவே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் எரிகோ நிற்கபடியே நின்று தான் இருக்கும், நாமளும் இருக்கிறபடி தான் இருக்கும். ஆனால் நமக்கு முன்பதாக கர்த்தர் எரிகோவுக்கு வந்து எரிகோவை தகர்ப்பார். ஆனால் அவருக்கு ஏற்றவர்களாய் கர்த்தருக்கு பயந்து அவர் போதிக்கிற வழியில் நாம் நடப்போமானால் நமக்கு முன்பாக நிற்கிற எரிகோ கட்டாயம் கர்த்தருடைய நாமத்தினாலே விழுந்து போம். ஆமீன். கர்த்தர் விழச் செய்வார். அவர் விழச் செய்திருக்கிறார். நமது பார்வையில் விடாதபடி இருக்குது, நமது பார்வையில் விழுந்ததை பார்க்கும்படி செய்வார். அதை பிரவேசித்து சுதந்திரிக்கும்படி செய்வார். அவர் சொன்ன ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படி செய்வார். ஆமென். அவருடைய நாமத்தினாலே சுதந்திரிக்கும்படி செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தீங்குக்கும் தீமைக்கும் பொல்லாப்புக்கும் ஒப்புக்கூடாதபடி கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொருவரையும் காத்து அவர் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. நம் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமம் ஒருவர் விடாதபடி அவருடைய பிள்ளைகளிலே மகிமைப்படுவதாக. நம் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. நாம் அவருக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்வோமாக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த முதலாம் நாள் ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த கருபையினாலே நீர் கடந்து வந்து பலப்படுத்தி தைரியப்படுத்தி ஆண்டவரே நிலைநிற்க செய்து
உம்மிலே கால் ஊன்றும்படி செய்து உம்முடைய ஆவியை தந்து உம்முடைய வார்த்தையை தந்து தந்தையே உம்முடைய மன்னாவை தந்து இந்த கிருபைகளினாலே நிறைத்து ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனையை நடக்கும்படி உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் யாவருக்கும் இந்த பாக்கியத்தை கிருபை செய்தீர். அதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்மிடத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல, அநேகம் உம்மிடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எங்கள் கண்கள் பூத்து போனது போல காணப்பட்டாலும் எங்கள் இருதயங்களை பூரிப்பாக்கிற தேவன் நீர் இருக்கிறீர். எங்கள் இருதயம் உம்மாலே, உம்முடைய அற்புத செயல்களாலே, உம்முடைய அற்புத கிரியைகளினாலே, உம்முடைய அற்புத அதிசய நடத்துதலினாலே, உம்முடைய அற்புத வல்லமையினாலே, உம்முடைய வார்த்தையின் உண்மையின் நிறைவேற்றுதலினாலே எங்கள் இருதயங்கள் யாவரும் தொய்ந்து போன ஆண்டவரை விடாய்த்து போயிருக்கிற இருதயங்கள் ஆகிய எங்கள் இருதயங்களிலே எங்கள் இருதயங்கள் யாவும் உம்மாலே பூரிக்கும்படியாய், உம்மாலே மகிழ்ச்சியுறத்தக்கதாக எங்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறவரே, ஒருபோதும் சத்ருவின் விருப்பத்துக்கு ஒப்புக்கூடாதபடி கைவிடாத கண்மலையே, உமது கண்மணி போல காக்கிறவரே, உமது கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் மகா மகிமைப்படும்படியாய் நீர் கடந்து வந்து விடுவித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உமது கரத்திலே எங்களை அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்மனில் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.